வெல்கம் பேக் டு மை சேனல். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இந்த டீ குடித்தா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இந்த தந்தூரி டீ இப்போ நிறைய டீ ஷாப்ஸில் கிடைக்குது சிட்டி சைட்ஸில். இதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீயோட மசாலாவுக்கு 1 இன்ச் அளவில் 2 பட்டை, ஒரு 4-5 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 2 கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டீ தூள், அப்புறம் ஒரு சின்ன மண்பானை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இந்த மசாலாவெல்லாம் இந்த மாதிரி கல் நம்ம வீட்டில் இருக்கும், பூண்டு நசுக்கிறதுக்கெலாம் வச்சுருப்போம், அதில் போட்டுட்டு நல்லா நசுக்கிக்கணும். ரொம்ப பவுடர் ஆகிற அளவுக்குலாம் இது பண்ண தேவையில்லை, அது ஒன்றும் பாதியமாக உடையிற அளவுக்கு அதை நசுக்கிக்கிட்டால் போதும். இதெல்லாம் நம்ம எந்த பாத்திரத்தில் டீ போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சில பேர் டீ திக்காக குடிப்போம், சில பேர் தண்ணியாக குடிப்போம். அதனால் இந்த தண்ணி பாலெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவில் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 1/2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் பால் அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன். இந்த மசாலாலாம் இந்த தண்ணியில் நல்லா கொதி வரும்போது அதில் தேவையான அளவுக்கு டீ தூளையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். டீ கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் இந்த பானையை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த பானை நல்லா சூடாகணும். ஸோ இது நல்லா சூடு ஆக ஆக அதோடய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் அந்த பானையை நல்லா திருப்பி நெருப்பில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி டீ போட்டுக்கணும். சர்க்கரை நான் இந்த டீலையே போடலை, தனியாக தான் போட போகிறேன். இப்போது பானையும் நல்லா சூடாகிடுச்சு, டீயும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு இந்த டீயை அதில் வடிகட்டிட்டு சர்க்கரையை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட மண்ணிலேயே செஞ்ச பவுல் இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நார்மலாக ஏதாவது பவுல் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அகலமான ஒரு பவுலாக எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் இந்த சூடு பண்ண மண்பானையை வச்சுட்டு இப்போ இந்த டீயை இந்த பானைக்குள்ளே ஊற்றணும். அதாவது பானையில் ஒரு பாதி அளவுக்கு இந்த டீயை ஊற்றணும். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டே அது பொங்கி வரும், ஆனால் அது கம்ப்ளீட்டாக வெளியே வராது. அதனால் பாதி அளவுக்கு இதில் டீயை நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நீங்கள் டீயை ஊற்றுறது ஸ்டாப் பண்ணதுமே அதுக்குள்ளேருந்து நல்லா பொங்கி வரும். அது பொங்கி வெளியே வரும்போது அதுக்கு மேலே மீதி இருக்கிறதையும் ஊற்றிடுங்க. இப்போ நான் அந்த பானைக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். பானை ஃபுல்லாக ஊற்றுனதும் அது மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பொங்கி உள்ளே இருக்க எல்லாமே வெளியே வந்துடும். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ஊற்றுனதுமே அது நல்லா பொங்கி நிறையா வரும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம மீதி டீயை ஊற்றும்போது அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், இந்த அளவுக்கு வராது. அதனால் பாதி அளவுக்கு டீயை ஊற்றி அது பொங்கி வரும்போது மீதி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இது பொங்கி வரும்போது அந்த பானை நல்லா சூடாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் பட்டு அது ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் அந்த டீயில் தெரியும். அதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கும்போது அந்த மசாலாவோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சேரும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த தந்தூரி டீயை இந்த மாதிரி ஒரு மண்ணில் செஞ்ச கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு சர்விங் சஜஷன் தான். நீங்களும் உங்கள் வீட்டிலையே இந்த தந்தூரி டீ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஈவினிங்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.